ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொம்பு சீவி படத்தோட ட்ரைலர் டீடைல்ஸ் தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் நடந்த மாதிரியான கதைகள் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எடுத்தோடனே இந்த படத்தில் வந்து இவர் நம்ம சரத்குமாரும் அப்புறம் வந்து விஜயன் சாரோட பையன் அவர் சண்முக பாண்டியன் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி இதில் வந்து ஒரு காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க இந்த வைகை டேம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்க, அந்த கஷ்டத்துலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தான் இதோட பேஸான ஒரு கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஃபைட் சீனும், ஒரு சாங்கு, ஒரு டயலாக்ஸு, ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து வந்து மதுரை வீரனுக்கு ஈக்குவலாட்டியாக இருக்கிற ஒரு படத்தை வந்து சண்முக பாண்டியனுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து அவரோட கம்பேக்கோட படமாகவும் இருக்கலாம். சண்முக பாண்டியன் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்து இவங்க வந்து 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏன் இந்த மாதிரியான தொழிலெலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணும்போது எங்களோட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவங்களோட சேர்ந்து பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட சேர்ந்து பண்ணுற அந்த லவ் ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு சாங் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு குத்து சாங் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு லவ் சாங் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸுக்கு வெரைட்டிஸும் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதில் இருக்க டயலாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் சரத்குமாரோட காமெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற காமெடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேனி பகுதியில் இருக்கிற ஒரு மக்கள் வாழ்கிற மாதிரியும், தேனி பகுதி சேர்ந்த அந்த தென்பகுதி சேர்ந்த மக்கள் மாதிரியே இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட பாடி லாங்குவேஜ், ஸ்லாங்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. இவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து போலீஸால் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் நடக்குது. அதனால் அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் போலீஸ்க்கு அகென்ஸ்டாக மாறுறாங்க. இந்த வைகை டேம் ஓப்பன் ஆனதுக்கோட பேக்ரவுண்டில் பின்னணி பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்குது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, இந்த கஞ்சா விற்ற காசெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தோட முழு கதை. ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு, சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மசாலா படமாக தான் இருக்குது. லவ்வுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கேப்டனுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டைலான ஒரு படமாகவும் சண்முக பாண்டியனுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வர எல்லா படங்களும் வந்து அவருக்கு அப்படி அமையும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த படத்தோட முக்கிய கருத்து என்னென்னா, ரொம்ப சிம்பிள். நாயக்கர் மாதிரி தான் நம்ம கஷ்டப்படுறோம், 4 பேர் நல்லா இருக்குன்னு நம்ம என்ன செஞ்சால் தப்பு இல்லை அப்படின்றதான் இந்த படத்தில் காமெடி கலந்து ஆக்ஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை பற்றின அப்டேட்டை நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். தேங்க்யூ.